வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் இன்று உச்சநீதிமன்றம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66A பிரிவின் கீழ் 2 அல்லது 3 ஆண்டுகள் கைது செய்யலாம் என்கின்ற ஒரு பிரிவை நீக்கம் செய்திருக்கிறது. அதாவது சமூக வலைதளங்கள், முகநூலாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இதில் பொதுவான ஒரு கருத்து குறித்து, ஒரு சமூக பிரச்சனை குறித்து, அரசியல் தலைவர்கள் குறித்து, அரசியல் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு குறித்து கருத்துக்களை வெளியிடுவது சர்ச்சைக்குள்ளாகின்ற காரணத்தினால் விமர்சனமாகின்ற போது அந்த சட்டத்தின் அந்த பிரிவின் கீழ் கைது செய்யப்படுகிறவர்களுக்கு 2 அல்லது 3 ஆண்டு சிறை தண்டனை என்று அந்த பிரிவு கூறுகிறது. அந்த பிரிவின் கீழ் மறைந்த பால் தாக்கரே அவர்களுடைய இறுதி சடங்கின் போது முழு கடையடைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற ஒரு வன்முறை சம்பவத்தை குறிப்பிட்டு ஒரு பெண் தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார். அதற்கு ஒருவர் விருப்பம் தெரிவித்திருந்தார். அந்த இருவருமே இந்த பிரிவின் கீழ் 66A என்கின்ற இந்த பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பிறகு அதற்கு எதிராக வழக்கு தொடுத்து தற்போது அதனுடைய தீர்ப்புதான் தற்போது இந்த பிரிவையே நீக்க வேண்டும். இது ஆர்டிகிள் 19, அதாவது நாம் வாழ்வாதார உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்கின்ற அடிப்படை உரிமைக்கு எதிராக இந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற காரணத்தை உச்சநீதிமன்றமே கூறி இந்த பிரிவை நீக்கியிருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இந்த பிரிவு என்று கூறியிருக்கிறது. இந்த சட்டம் வந்தபோது காங்கிரஸ் ஆட்சி காலம், அப்போது நடுவண் அரசில் காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தபோது அப்போது மோடி அவர்களோ பாரதிய ஜனதாவோ இந்த பிரிவு குறித்து பெரிய அளவில் அக்கறை கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களும் எதிர்த்தே தான் பேசினார்கள். ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இதற்கு பாரதிய ஜனதா இந்த பிரிவு வேண்டும் என்பது போன்றே பேசியிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 66A பிரிவு தேவைப்படுகிறது என்றால் இது யாருக்காக தேவைப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தனிமனித உரிமை, தனிமனித கருத்து சுதந்திரம் என்கின்ற பேரில் அது இடதுசாரி தத்துவமாக இருக்கலாம், வலதுசாரி தத்துவமாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் எழுதிவிடலாமா, அதற்கும் வரையறை இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து அதை எந்த வகையில் சட்டம் தணிக்கை செய்யும், எந்த அளவுக்கு தனிமனிதன் தான் சமூக நலன் சார்ந்து சில விஷயங்களை தணிக்கை செய்து கொள்ள வேண்டும், அதை தவிர்த்து அவன் எழுதுவதற்கான உரிமையை இந்த அரசு எந்த அளவுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எழுத்தாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ராம ரவிக்குமார் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை நமது அரங்கில் எடுத்துரைத்துள்ளார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயநாதன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு அனுபவம் சார்ந்த தரவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. இப்போ இந்த விவாதாரங்களில் இந்த 66A பிரிவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த கூறு வரையறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அரசா, சட்டமா, இல்லை தனி மனிதனுடைய தணிக்கை, சமூக நலன் சார்ந்த சிந்தனை? அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போவோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையில் அது எப்படி இருக்கு? இந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கருத்து சுதந்திரம், தனி மனித கருத்து சுதந்திரங்கிறது எப்படி இருக்கு? அது ஆரோக்கியமா இருக்கா? நீங்க உங்க பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? கருத்து சுதந்திரம் அது மாதிரி விஷயங்கள் பேசுகின்றவர்கள் ஊடகங்கள்ல என்ன வேணும் எழுதுறாங்க. ஊடகம் மாத்திரம் இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல, முகநூல், ட்விட்டர் இதெல்லாம் எழுதுறாங்க. கேட்டா அது அவங்க தனிமனித உணர்வுகள்னு சொல்றாங்க, என்னுடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு, மறுக்கல. ஆனா மற்றவங்களை பாதிக்காத வகையில நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க எல்லாம் சொல்றீங்க. விஷயம் என்னன்னா அவங்க சொல்லட்டும், யாரையும் பாதிக்காத வகையில் இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தணுங்கிறது எங்களுடைய விருப்பம். எழுத்து, பேச்சு, அதுக்கு என்ன வரையறை, அதை நிர்ணயிக்கிறதுக்கு இதைத்தான் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அவதூறா தெரிஞ்சது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு வாழ்வாதார பிரச்சனையா தெரியும். உச்சநீதிமன்றம் பயன்படுத்தின வார்த்தை யார் அவதூறுங்கிறது அப்படி பார்த்தா யாருமே எழுத முடியாது. நாத்திக கருத்தை ஆத்திகவாதி ஏத்துக்க மாட்டாங்க. இடதுசாரி எழுத்தாளர் பிரிவு நீக்கினது சரிதானே? விஷயம் என்னன்னா, ஒரு சார் அப்படி பார்த்தா யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. இப்ப கொலை குற்றம் நடக்குது, ஒருத்தர் பாதிக்கப்படுவார், ஒருத்தர் தண்டிக்கப்படுவார். அப்ப சட்டம் தப்புன்னு சொல்லுவீங்களா? யாரும் ஒருத்தர் பாதிச்சா இன்னொருத்தர் பாதிக்காம தான் இருப்பாங்க. அதான் உலக நீதியும் கூட
பொதுவார்த்தமான நிலைப்பாடு தான். இதுல வந்து எப்படி பேசுறதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது, குழப்பமா தான் இருக்குது. ஏன்னா கருத்து சுதந்திரம் பேசுறதே குழப்பம், கருத்து சுதந்திரங்கிற பேர்ல இது எழுதுறதே குழப்பம். அந்த குழப்பத்துல இது ஒரு குழப்பமா. அரசு அரசு சில வரையறைகளை வைக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஒரு அரசுங்கிற அமைப்பு மக்களை வந்து இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க தாண்டக்கூடாது, இதுக்கு மேல நீங்க சிந்திக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதாதீங்க, இதை சிந்திக்காதீங்க அப்படின்னு தீர்மானிக்கிற இடமா ஒரு அரசோ சட்டமோ? சிந்திக்காதீங்கன்னு யாரும் சொல்லல சார், சிந்திக்காதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா சிந்தனையினுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மற்றவர்களை பாதிக்காம இருக்கணும்னு நம்ம சொல்றோம். இந்த கேஸ்ல இருந்து எடுப்போமே, பால் தாக்கரே இறுதி ஊர்வத்தில் ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது. அதுக்கு பால் தாக்கரே விஷயம் விடுங்க. மதுரையில ஒரு நண்பர், சரி, ஒரு முஸ்லீம், அவர் வந்து இந்துக்களுக்கு விரோதமா எழுதினாருன்னு சொல்லி நாங்களே புகார் கொடுத்தோம். அவர் கைது செய்யப்பட்டார். ஏன் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய லெவல்ல நீங்க எழுதுறீங்க? இத சொன்னோம்னா கருத்துரிமைக்கு எதிரானவர்னு ஒரு சாயம். வன்முறை தூண்டும் வகையில் அவர் என்ன எழுதினாரு? மோடியை விமர்சனம் செய்தார், இந்து இயக்கங்களை விமர்சனம் செய்தார், ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சார், கருணாநிதி யாரும் விமர்சனம் செஞ்சார், ஜெயலலிதா விமர்சனம் என்ற வார்த்தை நான் சபையில சொல்லக்கூடாத வார்த்தைகளா இருக்கு, இல்லாட்டி அந்த வார்த்தை நான் சொல்றேன். அப்படி பேசியிருந்தா கண்டனத்துக்குரியதுதான். அது எப்படி நீங்க கண்டனத்துக்குரிய? நான் உங்களை கேட்டேன், நீங்க அப்ப நீங்க அவருக்கு எதிரானவர் ஆயிருவீங்கல்ல? இல்ல, அவைக்கு புறம்பான வார்த்தை, கொச்சையான வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து பேசாதீங்க, எழுதாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முகநூல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரை கேவலப்படுத்தி பேசுறாங்க, முன்னாள் முதலமைச்சரை கேவலப்படுத்தி எழுதுறாங்க. இன்னார் முதலமைச்சர் யாரு? ஜெயலலிதா சொல்றீங்களா, கருணாநிதி சொல்றீங்க? நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ அவங்கள தான். இல்ல உண்மை சம்பவத்தை நீங்க சொல்றீங்க, வலைத்தளங்கள்ல அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, அதான் நான் கேக்குறேன். நானு இல்ல முன்னாள் முதலமைச்சர் நான் சொல்றேன், நீங்க யாரும் நினைக்கிறீங்களா? அண்ணா கூட நினைச்சுக்கலாங்கிறீங்க. யாரு மனசுல யாரு? எல்லாத்துக்கும் ஒரு இதாவே இருக்கீங்க நீங்க. அதனால யாரும் விமர்சிக்காத லெவல்ல இருந்தா நல்லது நான் நினைக்கிறேன். ஆரோக்கியமான சூழலா இருக்கும். விமர்சனம்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்சு நீங்க உரிமை எனக்கு இருக்கு. இல்ல, உங்களுடைய பார்வையா பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீங்க தடுத்து இன்னொரு உதாரணம் சொல்ல போது நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்த்தா, அதே போல ஒரு முஸ்லீம் வந்து மோடியை திட்டாரு மதுரையில, நாங்க இது பண்ணோம். நீங்க இந்த லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு இந்துத்துவ அமைப்புக்கு எதிராக கருத்து பதிவிட்டவர்களுக்கு தொடர்ந்துதான் அந்த வழக்கு. ஷானவாஸ் அண்ணன் என்ன எழுதிருக்காரு? உங்களை பத்தி எழுதி ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவு எழுதிருக்காரு. அவர்களை மண்ணுரிமை போராளிகள்னு முகநூல்ல எழுதிருக்காரு. எப்படி முகநூல்ல நான் கூட எழுதிருக்கிறாரு. நான் வேணா ஐஎஸ்ஐஎஸ்ஐ சரியான வந்து மண்ணுரிமை போராளிகள்ங்கிறார். எந்த மண்ணுரிமை போராளிகள்? அவர் விடுதலை சிறுத்தைகள் தான் இருந்தாரு. இல்லங்க, Facebookல இருக்குங்க. இல்லன்னு சொல்லட்டுமே, மறுக்கட்டுமே? கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, அது நேரடியா உங்க குற்றச்சாட்டுனால நீங்களே பதில் சொல்லுங்க. அதாவது ஐஎஸ்ஐஎஸ்ஐ மண்ணுரிமை போராளிகள் எங்கேயுமே நான் எழுதினதில்லை. ஃபேஸ்புக்கில் வந்து எப்போ போனாலும் பார்க்கலாம். அதாவது ஈராக்கில் நடைபெற்று கொண்டிருப்பது எதனுடைய விளைவு, அங்கே வந்து இது போன்ற குழுக்கள் தொடர்ந்து தோன்றுவதனுடைய வேர்க்காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அங்கே வந்து ஒரு ஏகாதிபத்திய சக்தி, அந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத சக்தி, ஒரு அந்நிய சக்தி வந்து முகாமிட்டிருக்கிறது. உலக நாடுகள் அதை கண்டிக்க மறுக்கிறது. அமெரிக்காவை எதிர்க்காமல் அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஈராக்கை சூறையாடுவதற்கு எல்லா நாடுகளும் துணை போகின்றன. எல்லா நாடுகளும் என்று சொல்வதை விட அநேக நாடுகள் துணை போகின்றன. அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து இப்படித்தான் இந்த ஏகாதிபத்திய சக்தியை விரட்ட முடியும், வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய சக்திகள் ஆயுதம் தூக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே இந்த வேர்க்காரணத்தை புரியாமல் அமெரிக்காவை அங்கிருந்து விரட்டாதவரை தீவிரவாதத்தையும் விரட்டவே முடியாது என்கிற பொருளில் நான் கருத்து பதிந்திருந்தேன். இதுதான் உண்மை. அவர் உடனே என்ன ஐஎஸ்ஐஎஸ் லிங்க் பண்ணிட்டார். அது எப்பவுமே அவங்க அப்படிதான் செய்வாங்க. இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஈராக்ல போராடக்கூடிய போராளிகளை போல இவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்கிறாரு. நான் நிச்சயமா ஆமா, நீங்க வந்து ஈராக்ல போராடக்கூடியவனும் பாலஸ்தீனத்துல போராடக்கூடியவனும் ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய மண்ணை மீட்பதற்காக போராடக்கூடியவனும் ஆதரிச்சுதானங்க ஆகணும். அவனை ஆதரிக்கலையா? ஐஎஸ்ஐஎஸ் கழுத்தை அறுத்ததுன்னு ஆதரிச்சிருக்கானா? ஐஎஸ்ஐஎஸ் தப்பு, அது தெளிவா பிரிச்சு பாக்கணும். நீங்க ஐஎஸ்ஐஎஸ் கழுத்தை அறுத்தது ஈராக்ல ஒரு தேசிய இனம், ஈராக்கில் இது போன்ற போராடக்கூடியவர்கள் அங்கிருந்து எதிர்க்கு போராட்டம் வருதுன்னு பாக்கணும்ல. ஆதரிச்சு எழுதலங்கிறார்.
ISIS வந்து அவர் மண்ணுரிமை போராளின்னு சொல்றாரு. நான் நிச்சயம் அவருக்கு தருவேன். மண்ணுரிமைங்கிற வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் அதிகமா எழுதி போடுவாங்க. நீங்க அதை லிங்க் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல அவர் சொல்லிருக்காரு. சொல்லல அப்படி சொன்னவனா தான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன நீங்க சொல்லாத சொன்ன வேற நான் இல்லாத இடத்துல நீங்க பேசினா கூட பரவாயில்ல. நான் இருக்கும்போதே நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல. என்ன வந்தது நம்ம நல்லதா போச்சு. ஆமா நல்லதா போச்சு. நேரடியா தான் சொல்றேன். இதுதான் விஷயம். என்ன ISIS ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ISIS நான் எப்படி ஆதரிக்க முடியும்? ISIS நான் எப்படி ஆதரிக்க முடியும்? ISIS நீங்க எழுதுறது தப்பு தானே? நான் எழுதலையா? எழுதி இருந்தா தப்பா இல்லையா? எழுதவே இல்லையா? எழுதினா தானே தப்பு. என்ன எழுதவே இல்லையா? பதிவுக்கு ரொம்ப நன்றி. எழுதினா தானே தப்பு. எழுதவே இல்லையா? என்ன அதனால இது போன்ற பிரச்சனை தாங்க விஷயமே. இது போன்று தங்களுடைய நோக்கத்திலிருந்து பிரச்சனைகளை பார்ப்பது இருக்குல்ல, பிரச்சனைகளுக்கு ஒரு வண்ணம் பூசுவது இருக்குல்ல, இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இப்ப Facebook அப்படிதான் இருக்கு. இது போன்றவர்கள் இவர்கள் போன்றவர்கள் தங்களுடைய எண்ணத்திலிருந்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அது ஏற்படுத்துகிற சமூக விளைவுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இன்னைக்கு Facebookல இயங்கக்கூடியவர்களை பெரும்பாலும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக கூட இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வன்முறை விதைக்கக்கூடிய கருத்துக்களை போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடியா இருக்கும். அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்க கூட தயாராக இல்லை. அப்போ சமூகத்துல எவ்வளவு பெரிய பதட்டம் வந்தாலும் பரவாயில்ல, வன்முறை வந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல, தங்களுடைய அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், சமூக நல்லிணக்கம் கெட வேண்டும் என்பதற்காக இயங்கக்கூடியவர்கள் வெளிப்படையாகவும் இயங்கல, துணிச்சலா இயங்கல, ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கருத்துக்கு பொறுப்பேற்பதுக்கு கூட அவர்கள் தயாரில்லை. இப்ப நான் ஒரு கருத்தை எழுதுறேன்னா அதுல என்னுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை நான் பொறுப்பேற்கிறேன். சட்டத்தை பயன்படுத்தி மாட்ட வைக்கலாம். இந்த சட்டம் உங்க பேரை பயன்படுத்தி கூட எளிமையா ஏதாவது 1000 ஐடி பண்ணலாம், 1000 ஐடி பண்ணலாம், 1000 பேர். இப்ப என் பேர்ல பல ஐடி அந்த மாதிரி இயங்கிச்சு. அப்புறம் நானே வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல வந்து எத்தனை பேர் என் பேர்ல இயங்குது, என் பேர்லயே வந்து இயங்குது, இதெல்லாம் போலி ஐடிகள், நான் இயக்குறது இந்த ஒரு ஐடி தான் என்று சொல்லி ஒரு பதிவு போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. முத்துக்குமார், நான் உங்கள்கிட்ட பாக்குறேன். அதாவது ரவிக்குமார் சார் அவங்களுக்கு நடந்த உரையாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்கள்ட்ட இன்னொரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். பொதுவா இந்த கருத்து சுதந்திரம் என்கிற பேரில் பொதுவா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மோடிக்கு எதிரா இந்துத்துவத்துக்கு எதிரா பதிவிடுகிற பதிவாளர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்களா? இவர்கள் சொல்லுகிறபடி அவர்கள் வந்து ரொம்ப, ஏன்னா நீங்க முகநூல் இதெல்லாம் குறித்து ஊடகம் குறித்து தொடர்ந்து ஒரு கவனிச்சுட்டு வரக்கூடிய ஆளுமைங்கிற முறையில நான் அந்த விஷயத்தை கேட்கிறேன். இவர் சொல்லுகிற மாதிரி இந்த மாதிரி திட்டமிட்டு அவங்க பண்றாங்க, தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அதுல ஒரு நாகரிகம் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நாங்க அதை செய்யறோங்கிறாரு. அதுதான் உண்மை நிதர்சனமா இருக்கா? முதல்ல வந்து இந்த தீர்ப்பு பத்தி சொல்லணும். அதாவது இந்தியா வந்து ஒரு ஜனநாயகம் தழைக்கக்கூடிய ஒரு தேசம். அதுக்கான அடிப்படை வந்து கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் தான். அப்படி நம்புற அந்த கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்னு நம்புற எல்லாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் வந்து இந்த தீர்ப்பு. நிச்சயமா வரவேற்கிறேன். அதிலும் குறிப்பா வந்து கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, குறிப்பா ஒரு விவாத நிகழ்ச்சியை கூட, ஒரு பரஸ்பர விவாதங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கூட அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை கிளம்பிட்டு இருக்க ஒரு சூழல்ல, முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாணவர் விடுதியில வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து கலந்துக்கவே முடியல. அவர் அங்க போய் பேசிடுவாரோ அப்படின்ட்டு அதுக்கு வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு தடை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரமே இல்ல அப்படிங்கிறப்ப அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்குங்கிற வகையில வந்து இதை முக்கியமா வந்து வரவேற்கணும். அடுத்தது வந்து இந்த தீர்ப்பு வந்து ஏன் வந்தது அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, நீங்க பால் தாக்கரேயோட மரணம் பத்தி சொன்னீங்க. குறிப்பா வந்து பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல வந்து அங்க 2 நாள் வந்து அந்த மும்பையே வந்து ஸ்தம்பிச்சுது. மும்பை ஸ்தம்பிச்சப்போ அதை பார்த்து அதனால பாதிக்கப்படுற ஒரு பெண் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறா, ரொம்ப இயல்பான கருத்தை வெளிப்படுத்துறா. அதாவது இந்த அளவுக்கு வந்து 2 நாள் வந்து பஸ்ஸே ஓடல, பெரிய அளவில் ஸ்தம்பிச்சிருக்குது. இந்த ஸ்தம்பிக்கிறப்ப வந்து இதெல்லாம் வந்து வெறும் பயத்தின் அடிப்படையில் செய்யறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்களுடைய நினைவு நாளை நம்ம யாரு எத்தனை பேர் கொண்டாடணும், எத்தனை பேர் அனுசரிச்சோம், ஆனா வந்து இதை வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னா ஒரு அச்சுறுத்தல் காரணமா தான் செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்றப்போ அதுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து லைக் பண்றா. உடனே வந்து சிவசேனாக்காரங்க வந்து இதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரியாங்க. இது வந்து இயல்பான கருத்து, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்து சொல்றதுக்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க கருத்து சொல்றாங்க. உடனே அதுக்கு லைக் போட்டதுக்காக அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார் கொடுத்து அவங்களை வந்து உடனடியாக உள்ள வைக்கிறாங்க. அந்த கருத்தை எழுதின பொண்ணுடைய உறவினருடைய மருத்துவமனையை அடிச்சு நொறுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கருத்துரிமைக்கு ஒரு அச்சுறுத்தல். அதன் தொடர்ச்சியா தான் வந்து அதனால கிட்டத்தட்ட 14 நாள் அவங்க வந்து உள்ள இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து இந்த வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் வந்து இப்ப வந்திருக்கு. இடையிலேயே என்ன அந்த விசாரிச்ச நீதிபதி வந்து
ஒரு வழிகாட்டு குறிப்பு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த மாதிரியான அந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி இணையம் தொடர்பான அந்த வழக்குகள் அந்த கேஸ்ல புகார் வந்துச்சுன்னா கமிஷனர் அல்லது ஐஜி இவங்க டிசிபி இவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் வந்து வழக்கு தொடுக்கணும், கைது பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட உத்தரப்பிரதேசத்தில் வந்து அசாம் கான்கிற ஒரு மந்திரி தெரியும், அசாம் கான் மந்திரியை வந்து ஒரு 17 வயசு பையன் வந்து அவன் எழுதிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை பிடிச்சி கையில விலங்கு மாட்டி அவனை எடுத்துன்னு போனாங்க. அதன் பிறகும் கூட தொடர்ச்சியா வந்து இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து இந்துத்துவ தொடர்பாகவே இருக்குன்றது உதாரணம் வந்து மோடியை பத்தி ஒரு கோவாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து ஒரு இதா எழுதினார். அதுக்கு வந்து அந்த பையனை வந்து கைது பண்ணாங்க. அவருக்கு பேர் வந்து தேவு சோடான்கர் அப்படிங்கிறவர். அவர் வந்து மோடி அரசை வந்து விமர்சித்து எழுதினார். அதன் பிறகு மங்களூர்ல வந்து சையத் வக்கார் அப்படிங்கிறவர் வந்து மோடியை பத்தின ஒரு கருத்தை சொன்னாரு. அதற்கும் வந்து ஒரு கைது. இது மாதிரி அவங்க தன்னை எதிர்த்து மோடி அரசை எதிர்த்தோ அல்லது இந்துத்துவ அமைப்புகளை எதிர்த்தோ யார் இது பண்ணாலும் தொடர்ச்சியா கைது அப்படிங்கிற இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுனால தான் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு சீரியஸா வந்து இப்போ வந்து அதை வந்து இதுல வந்து முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால தொடர்ச்சியா வந்து இந்த அமைப்புகள் வந்து பேசுறதுனால தான் இந்த நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார் நான் உங்கள்ட்ட கேட்பது, இப்ப இது பிஜேபி மோடி அப்படிங்கிற இந்துத்துவம் அந்த தளம் ஒரு புறம் இருக்கட்டும், காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டு அரசுகளும் அரசுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல, அரசு அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது 66A பயன்படுத்தணுங்கிற எண்ணம் ரெண்டுக்குமே இருந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் அது. இப்ப காங்கிரஸ் இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்காங்க. அந்த ஆட்சியில வரும்போதும் பிஜேபி வந்து இதை வரவேற்றாங்க. இப்ப அவங்க வந்து அருண்ஜேட்லிலாம் அதுக்கு எதிராக வந்து கருத்து சொல்றாங்க. அப்ப பொதுவா அரசுக்கு இந்த மாதிரி மக்கள், எதிர்கட்சியினர், மற்ற தரப்பினர் யாரும் பேசிவிடக் கூடாது, ரொம்ப அரசை பத்தி பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து எந்த அரசா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கா? ஆமா, இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்னு வந்துட்டு சட்டம், அதனுடைய நோக்கம். இன்னொன்னு எந்த சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க வேணும். முதல்ல பாத்தீங்கன்னா நண்பர் முத்துக்குமார் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான 2000ஆவது ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தம். இது 66A என்பது. இதுல என்ன அப்படிங்கன்னா, ஒரு கருத்து, ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி அல்லது ஒரு கட்டுரை, அதை பத்தி நான் ஒரு கருத்தை எழுதுறேன். அது எழுதும் போது அது இன்னாரை பாதிக்க கூடாது, இன்னாரை புண்படுத்தக்கூடாது, இன்னாரை எந்த வகையிலும் இது பண்ணக்கூடாது, இப்படின்னு ஒரு 10 வார்த்தைங்க இருக்கு அதுல. இந்த 10 வார்த்தைகளுக்கு வந்துட்டு எப்படி வேணாலும் பொருள் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்துட்டு இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டை விமர்சிக்கும் பொழுது நிதி அமைச்சரை நான் சேர்த்து விமர்சிக்கிறேன். உடனே என்னன்னா, இது அவருடைய மனசை பாதித்து விட்டது, ஒரு வழக்கு கொடுக்கலாம் 66A படி. அது உறுதிப்படுத்தப்பட்டால் எனக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். இப்போ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இது எப்படி இருக்கு? இது அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இது நேரடியாகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கருத்து சுதந்திர பிரிவிற்கு முரணானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்த ஒரு சட்டமாயினும் அது மக்களை காப்பதாகவும் இந்த நாட்டில் பொதுவாக கடைபிடிக்கப்பட்ட வாழ்வியலை காப்பதாகவும் தான் இருக்கணுமே தவிர உரிமையை பறிக்கக்கூடுவதா இருக்கக்கூடாது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு மக்களினுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்திருக்கிறது. எனவே நாங்கள் வரவேற்கிறோம். நான் இவரோட சேர்ந்து நான் வரவேற்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், நீங்க கருத்து சுதந்திரத்தை வந்துட்டு மறுக்கும் பொழுது செயற் சுதந்திரத்தையும் நீங்க அடிச்சிடுறீங்க. அம்பேத்கர் வந்துட்டு பிரியாம்பிள்ல சொல்லும் போது ஒன்னு சொன்னாரு, த ஃப்ரீடம் டு திங்க் அப்படின்னாரு. எடுத்தோடனே அவர் வந்துட்டு ரிலிஜியனுக்கு வரல, மற்ற விஷயத்துக்கு வரல, ஃப்ரீடம் டு திங்க் அப்படின்னு ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு நீங்க ரொம்ப ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் புறத்தில் நிலவவில்லை என்றால் ஒரு மனிதன் சிந்திக்க மாட்டான். நான் வெளிப்படுத்தணும். இப்ப தோழர் ரவிக்குமார் அதான் சொல்ற, சிந்திப்பது வெளிப்படுத்துவது அப்படின்னாரு. அந்த இடம் வந்துட்டு ரொம்ப நல்ல இடம். சிந்திப்பதை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பே ஒரு சமூகத்தில் இல்லாத பொழுது நான் சிந்திக்கவே மாட்டேன். அதான் வச்சார் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் தாட் அப்படின்னாரு. அப்ப அந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட் அப்படின்றத வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய இடம் தகவல் தொழில்நுட்பம் வாயிலா கிடைச்ச இணையம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்னும் பல்வேறுபட்ட இதெல்லாம் இருக்கு, சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கு. இப்ப இதுல நான் கருத்து தெரிவிக்கிறேன், ஷானவாஸ் அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம். புரியுதுங்களா? இது ஒருவேளை ஒரு மனிதனை வந்துட்டு விமர்சனப்படுத்துவதற்கு பதிலாக, ஏன்னா இப்போ நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள பொது மனிதர்கள், நான் ஒரு பொது மனிதன். புரியுதுங்களா? இப்போ இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது இவர் என்னை விமர்சிக்கலாம். நான் அவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன், பதில் சொல்லாமலும் இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனா அவருடைய விமர்சனம் என்ன வந்துட்டு தனிப்பட்ட முறையில் குறி வச்சு தாக்குதுன்னா அதுக்கு ஐபிசிலே இருக்க, இந்திய தண்டனைவியல் சட்டத்திலேயே வந்துட்டு அந்த மாதிரி அவதூறு, இந்த மாதிரி பண்றது, இது ஆபாசமாக பேசுவது, டிஃபர்மேஷன், 1008 விஷயங்கள் இருக்கு, அதை பண்ணலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்துட்டு அதுல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு குறிப்பிட்ட பிரிவு இல்லைன்னா அரசு அதை சேர்க்கலாம். 66A என்பது ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும், ஒரு தொழில்நுட்ப ரீதியாக தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தையும் கர்டெய்லிங், ஸ்ட்ராங்குலேட்டிங்,
கட்டுப்படுத்துவதாகவும் நெறிப்பதாகவும் இருக்கிறது. அதான் நீங்க உச்சநீதிமன்றம் we don't understand இது. அந்த டெர்மினாலஜி எல்லாம் எங்களால் புரியவே முடியல. 2 உச்சநீதிமன்றங்களுக்கே புரியாத அளவிற்கு போட்டிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இது காங்கிரஸா, பாரதிய ஜனதாவா, திமுகவா, அதிமுகவா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெளிப்படையாக 66A எதிர்க்கவில்லை. பெரிய கட்சிகள் நான் சொல்றேன். ஆட்சிக்கு வரக்கூடிய வந்து சென்ற வரக்கூடிய இப்படிப்பட்ட யாரும் இதை எதிர்க்கல. அப்ப இந்த மனிதர்களுடைய கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே இடமாக இருந்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கு திட்ட தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது. இந்த கருத்து சுதந்திரம் என்பது இது பறிக்கிறது. எனவே இது இந்திய அரசமைப்பு சட்ட 19 பிரிவுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கு. நம்ம அதைத்தான் கவனிக்கணும். இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த நாட்டுல சட்டங்களை வந்துட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி சட்ட வரைவு டிராப்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிராப்டை உருவாக்குறதுக்கு விவாதம் பண்றது இல்ல, டிராப்டை உருவாக்கி கருத்து கேட்கறாங்க. அப்பதான் வந்துட்டு நான் ரவிக்குமார், எனக்கு வந்துட்டு ஐஎஸ் மேல எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு இது இல்லை. ஆனா ஆளூர் ஷானவாஸ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை ஒரு தீவிரவாதம் என்று நீங்கள் சொல்வதாகியிருப்பின் அதனுடைய வேறு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நாடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மண்ணினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கம்னு அவர் ஒரு கருத்து சொன்னாலும் கூட நீங்கள் அதை அவருடைய சுதந்திரமாகத்தான் அணுக வேண்டுமே தவிர நீ எப்படி இந்த அரசு கருதுவதற்கு நேர்மாறாக கருதுகிறாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரசு மாதிரிதான் குடிமக்கள் சிந்திக்கணும்னு நினைக்கிறதே பாசிசம்ங்கறீங்க. எஸ், என்ன சொல்லுச்சு விடுதலை புலிகள் விஷயத்துல வைகோ வழக்குல என்ன சொல்லுச்சு இந்தியாவின் உச்சநீதிமன்றம்? தி எஸ்சி அப்சர்வ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பதிவு பண்ணிருக்கு அதனுடைய அப்சர்வேஷனை. எப்படி நீங்க ஒரு அமைப்பு வந்துட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பா இருந்ததுன்னா செயல் ரீதியா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், கருத்தியல் ரீதியா நீ ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப அதுதான் வந்துட்டு இங்க முக்கியம் கவனிக்கப்பட வேண்டியது. எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் ஒரு எதிர்கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கருத்து சுதந்திரம் தான் வழங்குது. ஆனா நீங்க கருத்து சுதந்திரத்திற்கே நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பு வைத்தல் என்பது இதுதான் உண்மையானது. 66 நீங்க நான் tamilwebdunia.com இணையதளத்தினுடைய ஆசிரியராக இருந்த பொழுது இந்த சட்டம் வந்து விட்ட பிறகு இந்த சட்டத்தினுடைய அந்த குறிப்பிட்ட பேராகிராஃபை எடுத்து முழுமையாக தமிழில் நான் எடுத்து போட்டேன். ஒரு கட்டுரையை போட்டாலோ ஒரு முக்கியமான ஒரு செய்தியை போட்டாலோ பின்னூட்டங்கள் ஃபீட்பேக் 1000 கணக்கில் வரும், 900 வரும், இப்படிலாம் வரும். இதை நான் போட்டு முடிச்சிட்ட உடனே 95% குறைஞ்சு போச்சு. கருத்தே சொல்ல மறந்துட்டான். புண்படுத்ததாகவோ பாதிப்பதாகவோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் கைது செய்து மட்டும் நமக்கும் கைது செஞ்சிருவாங்க. இது சட்ட ரீதியானது. இதுல சூழல் என்ன அப்படின்னீங்கன்னா, அப்பொழுது 2G அலைக்கற்றை ஊழலும் அந்த 2G அலைக்கற்றை பெறுவதற்கான 2009 அந்த நேரத்தில், அதாவது 2004 ஆண்டு ஆட்சிக்கு வரும்போதே எப்படி இவங்க எல்லாம் மந்திரி ஆனாங்கன்ற விஷயம் வெளியில வந்துட்டு இருந்தது. அப்போ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி என்ன சொன்னாரு, எங்களுடைய பர்சனல் டீலிங் இதெல்லாம் இவர் ஒரு பொண்ணோட பேசுறது, அந்த பொண்ணு ஆட்சியாளர்கள் மந்திரிகள் யாருன்னு நிர்ணயிக்கிறதுக்காக தூது போயிட்டு இருக்கிறா. அவளுக்கும் எனக்கு நடந்தது பர்சனல் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு. இட்ஸ் அஃபெக்டிங் மை பர்சனல் லிபர்ட்டின்னு. எப்படி இது பர்சனல் லிபர்ட்டி ஆகும்? இந்த நாட்டினுடைய மந்திரியை யாருன்னு நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு வெளியில இருக்கிற ஒரு தரகர் போய் செய்யறாரு. அது எப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பெருநிறுவன சார்போடு இந்த சட்டப்பிரிவு கொண்டு வந்துச்சு. ஆமா, காப்பாற்றுவதற்காகவே. இது என்ன அப்படின்னீங்கன்னா, சர்வதேச அளவில் நடைபெறக்கூடிய கொள்ளை, வணிக கொள்ளை, தொழில்நுட்ப ரீதியாக சுரண்டப்படக்கூடிய அந்த மக்களை வந்துட்டு காப்பதற்காகவே, அந்த மக்களை சுரண்டவனை காப்பதற்காகவே இதற்கு எதிரான கருத்து சொல்லக்கூடாது என்று இணையத்தினுடைய மூலத்தையே அசைப்பதற்காக கொண்டு வந்த பிரிவு 62 சார் சொல்லும்போது சொன்னார். ஏற்கனவே இருக்கு தண்டனை சட்ட குற்றவியல் சட்டங்கள்லாம் இருக்கு. அது பண்ண இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர் மேடையில வந்து இன்னொரு தலைவரை பற்றி பேசினா அது டிஃபமேஷன் கேஸ், அவதூறு வழக்காக தான் வருது. இது அப்ப பர்டிகுலரா யாருன்னா அரசியல்வாதிகளை குறி வைக்கல, மிகப்பெரிய ஆளுமைகளை குறி வைக்கல, சராசரியா மனிதர்கள் வந்து இந்த பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் கருத்து சொல்றாங்களா அவங்கள குறி வைக்கிறது. அப்ப இது வந்து பர்டிகுலரா தனி மனிதன் சிந்தித்து விடக்கூடாது. அரசியல்வாதி சிந்திக்கிறத கேஸ் வருது, அவங்க பாத்துக்குவாங்க. மேடையில திட்டுறது, பேசுறது, இன்னும் சொல்ல போனா அவைக்கு புறம்பான வார்த்தைகள் பயன்படுத்துகிற அரசியல் ஆளுமைகள்லாம் இந்தியாவில இருக்கிறாங்க, அவங்க சந்திக்கிறது வேற. அப்ப பர்டிகுலரா ஒரு தனி மனிதன் சிந்தித்து விடக்கூடாது, அவன் கருத்துரிமையை பத்தி பேசிவிடக்கூடாது. சார் சொல்ற மாதிரி இந்த சட்டம் போட்ட உடனே இதே குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா. அப்ப இதன் மூலமா அரசு வந்து ஒரு விஷயத்த சொல்ல நினைக்குது, எதுவுமே சிந்திச்சிடாதீங்க, எதுவும் பேசாதீங்க. அப்ப இது தனி மனிதனை குறிவைத்து போடப்பட்ட ஒரு சட்டம் அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. அதாவது தனி மனிதன் விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அரசுகளின் அதிகார வர்க்கத்தின் முன்முடிவு. இல்ல, இது பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபி யாரா இருந்தாலும் இந்த மனநிலை அரசுடைய குணம். அதுதான் நான் சொல்லிட்டேன். அரசுகளின் அதிகார வர்க்கத்தின் முன்முடிவே வந்து
தனி மனிதர்கள் யாரும், மக்கள் யாரும் விழிப்புணர்வு பெற்றுவிடக்கூடாது, அவர்கள் சிந்திக்கும் மக்களாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு. நீங்க வந்து எமர்ஜென்சி பீரியட்ல நெருக்கடி காலகட்டத்தில் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இப்போ ஊடகங்கள் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் கையில் இருந்த காலம் அதெல்லாம். அப்ப அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு ஏற்ப, அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு ஊடக நிறுவனத்திற்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துல இருந்து அவர்கள் பொது கருத்தையே வைப்பார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட காலம் போய் மக்கள் கையில், ஒவ்வொருவர் கையிலும் பத்திரிகை, யூடியூப் என்பது ஒவ்வொருவர் கையிலும் தொலைக்காட்சி, ஃபேஸ்புக், ட்விட்டர் என்பது ஒவ்வொருவர் கையிலும் பத்திரிகை. அப்போ ஏற்கனவே நடந்துட்டு இருந்த பத்திரிகையும் தொலைக்காட்சியும் அவர்கள் அதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள் சுத்திக்கிட்டு இருந்த, யார் வாங்கி படிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. உலகம் முழுவதும் யார் வேணுமானாலும் பார்க்கலாம், யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்தை பதிய வைக்கலாம் என்கிற ஒரு பெரிய புரட்சிகரமான தொழில்நுட்ப மாற்றம் நடந்திருக்கு இந்த நேரத்துல. இது அரசுகளை உலுக்கி எடுக்கிறது, அதிகார வர்க்கத்தை உலுக்கி எடுக்கிறது. எகிப்தில் நடந்த புரட்சி வந்து நம்ம பார்க்கிறோம். நான் வந்து இந்த சதுக்கத்துல போய் வந்து இந்த அரசுக்கு எதிராக வந்து நான் போய் முழக்கம் எழுக்க போறேன், என்னோட உடன்பட்ட கருத்துடையவர்கள் அங்கே வாருங்கன்னு சொல்லி ஒரு கல்லூரி மாணவி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு போகுது அந்த ஸ்பாட்டுக்கு. மிகப்பெரிய இளைஞர் எழுச்சி, அரசே தூக்கி எறியப்படுது, அரபு உலகத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறது. அப்போ ஒரு ஃபேஸ்புக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள் மத்தியில. அப்போ அது அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் அதை சரியாக பயன்படுத்தியதனால் அந்த மாற்றம் ஏற்பட்டது. இது போன்ற அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் 90 விழுக்காடு இல்லாவிட்டாலும் 10 விழுக்காடு இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல 90 விழுக்காடு, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபேக் ஐடி இருக்குது, அரசியல் புரிதலற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள், சினிமா மாயில் சிக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் ஒரு 10 விழுக்காடேனும் ஆழமான தேசிய பிரச்சனைகள், தேசிய பிரச்சனைகள் குறித்த ஆழமான பார்வை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், மாநில பிரச்சனைகள் குறித்த ஆழமான பார்வை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தேசிய இனங்களுடைய பிரச்சனைகள் குறித்த ஆழமான பார்வை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்படுத்துகிற கருத்து சுருங்க சொல்லி விளங்க செய்கிற ஆளுமை மிக்கவர்கள் இதே வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை இப்ப அரசுக்கு. ஏன்னா அவர்கள் போடுகிற கருத்து சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது அரசுக்கு எதிரானதாக மாறும். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற மோடி அரசுக்கு என்ன பெரிய சிக்கல்னா, அவர்கள் இது போன்ற சமூக வலைதளங்களை வைத்தே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆட்சியை பிடித்தவர்கள். அப்ப அவர்களுக்கு வந்து இன்னும் இளைஞர்களுக்கு நமக்கு எதிராக பரப்புரை போயிரும் நினைக்கிறாங்க. ஆமா, அதுல வந்து ஏன்னா அது என்ன செய்யும்னு அவங்களுக்கு வேற யாரையும் விட இவர்களா நல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்கிற தேவை வந்த போது அந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு சமூக வலைதளங்களையும் இந்த இணைய வசதிகளையும் தான் அதிகமாக பயன்படுத்தி அதற்குன்னு தனியா ஒரு கம்பெனியே நிறுவி அவர்கள் வந்து பலன் தெரியும். அதனால இதுல வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது தோழர்கள் சொன்னதை போல வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா தனி மனிதர்களுக்கான சுதந்திரத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குவது மிகப்பெரிய சிக்கலாகும். அது வந்து சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வை பாதிக்கும். ரவிக்குமார் சார், இப்ப எல்லாருமே வந்து இந்த தீர்ப்பை வந்து ஆதரிக்கிறாங்க, இது வந்து கருத்துரிமை அப்படிங்கிறப்ப, அப்ப இதை ஆதரிக்கிறதுல தயங்குகிற, அதாவது காங்கிரஸ் அரசு விடுங்க, இப்ப இருக்க பாரதிய ஜனதா அரசுக்கு இதுல ஏன் இவ்வளவு தயக்கம் இருக்கு? அவங்க எல்லாருமே சொல்றாங்க இது ஒரு ஆர்டிகல் 19 தான், ஒரு அடிப்படை உரிமை சட்டம் நம்ம இந்திய ஜனநாயக அமைப்புல இருக்கு, அதை தடுக்கிற மாதிரியே இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற காரணங்கள் எல்லாமே சொன்னாங்க. இணையதளத்துல இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க எதுவும் பெரிய லெவலில் சிந்திச்சிடக்கூடாது, எழுதிடக்கூடாது, ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கறத விதைக்கிறதுக்காக நடக்குதுங்கிறாங்க. உங்களை மட்டும் இல்ல, பொதுவாக கவர்மெண்ட்டுக்கே அந்த புத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து இந்த பிரிவை நீக்கினால இவ்வளவு தயக்கமும் வருத்தமும் இருக்கு உங்களுக்கு? நீங்க ராங்கா டயல் பண்ணிட்டீங்க. சரி, இந்த கேள்வி பிஜேபி கிட்ட கேட்கணும், எங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பார்த்தல உண்மை அதானே. சரி சரி, அவங்ககிட்ட பேசுறேன். என்னுடைய நிலை என்னன்னா, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாமே வரவேற்க தகுந்ததுதான். ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை அப்படின்னா நான் சொன்னோம்னா எழுத்துரிமைக்கு எதிரானவர்னு சொல்லுவீங்க. மற்றவர்களை பாதிக்காத வகையில எழுதுங்க. உங்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், சிந்தனைகள் சமூகத்தில் ஒரு நல்ல விதமான மாற்றங்களை உண்டாக்குவதற்கான ஒரு சூழல், ஒரு வாய்ப்பாக. எப்படி எழுதணும் நீங்களே சொல்லுங்களேன். புலியூர் முருகேசன் ஒரு எழுத்தாளர் போர்வையில் இருக்கார். எழுதுறதுக்கு உரிமை இருக்கு அவருக்கு. இணையதளத்துல வராது அந்த சட்டப்பிரிவு, இணையதள இதுல வராது. அதான் போட்டு இணையதளத்துல போடுறாங்கல்ல. சரி சொல்லுங்க. போடுறாங்கல்ல, அவர் எழுதியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது கற்பனை கதை, இது புனைவு கதை, செக்ஸ் புத்தகம் அப்படின்னு சொன்னா கூட எழுதுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாரார குறிவைத்து
அங்க ஒரு சாதி கலவர சூழலை உண்டாக்கக்கூடிய நிலை இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். நான் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. தொடர்ச்சியா நான் பார்க்கிறேன். திருச்செங்கோட்டில் எழுதிய திரு பெருமாள் முருகன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஊர், தெய்வ வழிபாடு, திருவிழா, சமூக பின்னணி இதை விமர்சிக்கிறாங்க. கரூர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அந்த உறவு முறைகள் கொச்சப்படுத்த எழுதப்படுறாங்க. இதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க எழுதுங்க ஐயா, நல்ல விஷயத்தை எழுதுங்க, சமுதாயத்தை நல்ல மாற்றத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்றாங்க, எழுத்துரிமைக்கு எதிரானவங்க, கருத்துக்கு குரல் வலையை மிதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் இவங்களெல்லாம் எப்படி நான் பாக்குறேன்னா எழுத்து பயங்கரவாதிகளா பாக்குறேன். கருத்துக்களால் நாங்க எதிர்க்கிறோம். ஆனா நீங்களே அதான் சொன்னீங்க, கருத்துக்களால் எதிர்க்கிறேன். ஆனா நீங்க எழுதக்கூடிய விஷயம் சமூகத்துல ஒரு பதட்டத்தை உண்டாக்குதுன்னா அது ஏற்புடையதா? அந்த பதட்டத்தை உண்டாக்குவதற்கான காரணியை நீங்க பதட்டம் வந்தது நீங்களா? அந்த நூல் வெளிவந்த ஆண்டு என்ன? ஏங்க பொலியர் முருகேசன் நடந்தது இல்லங்க. இல்ல நீங்க பெருமாள் முருகன், அதாவது நீங்க சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். யாருமே இவரோ நீங்களோ நானோ அவரும் ஒரு முதல்ல நீங்க எழுதுனதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அதாவது நீங்க என்ன பதட்டம் ஏற்படுத்தினது யாரு? அந்த நூலை பிரபலப்படுத்தினது யாரு நீங்க சொல்லுங்க. 2010 அந்த நூல் வந்துச்சு. சரி, இப்ப 2010 எனக்கு தெரிஞ்சு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. 10,000 நான் என்னுடைய போன இப்படி நான் பாக்குறேன். மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் இப்படி எல்லாம் நடக்குது சொல்லவே இல்ல. இல்ல நீங்க சொல்லல, நான் இப்படி பாக்குறேன்னு நான் சொன்னேன். மோடி அரசாங்கம் வந்த பிறகு இது மாதிரியா இருக்கக்கூடிய இந்த சக்திகள் எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுக்காக இப்படி செயல்படுறாங்களோ நான் சந்தேகப்படுறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பிரதி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்தது. அதன் பிறகு அதை நான் சொல்லிடுறேன், அந்த பதிவு வந்துடுச்சு. அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய பக்கங்கள் இவங்க நினைக்கிற பக்கங்களை 10,000 பிரதிகள் எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட மக்களை 10,000 முறை அவமதித்தது யாருங்கிறத இப்ப முக்கியமான கேள்வி. இல்ல அதை கொடுத்தது பெருமாள் முருகன் கோஷ்டி தான். அதுல கொடுத்தாங்க. திருச்செங்கோடு நான் போயிருக்கேங்க, அங்க கருத்தரங்க நாங்க நடத்திருக்கோம். அங்க எல்லாத்தையும் பாருங்க, அந்த பிரதி எடுத்து ஐயா அந்த பிரதியினுடைய நீங்க அந்த ஜெராக்ஸ் காப்பி கொஞ்சம் கொடுத்திருப்போம். ஆனால் இப்படி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த பதட்டத்தை உண்டாக்குறதுக்கு இவங்க கோஷ்டி தான் பண்ணாங்க. பதட்டம் எதுக்கு? அவங்களுக்கு எதிராக அவங்களே பதட்டத்தை உண்டாக்கி இல்லங்க, இப்படி கொடுத்தா பிரச்சனை ஆகும்ல. யாருக்கு லாபம்? எதுக்கு லாபம் சார்? முதல்ல அவர் எழுதுன ரைட்டுங்கிறீங்களா ராங்கிறீங்களா? இல்ல நீங்க ஒரு புதிர் இருக்கிறீங்க, அதை கேள்வி கேட்டா உடனே எழுதுனது சரியா? ஒரே நிமிஷம் ஐயா, என்னுடைய வேண்டுகோள் தான் சொல்றேன். எழுதுறதுக்கு நீங்க உரிமை இருக்கு, விமர்சிக்கிறதுக்கு நீங்க யாரு? குறிப்பிட்ட சமுதாயத்தை விமர்சிக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட தேர் திருவிழா விமர்சனம் பண்றீங்க. நீங்க புனைவு கதைன்னு சொல்லுங்களேன். புனைவு கதை தான் சொல்லிருக்காரு. நீங்க அந்த ஊருக்கு திருவிழாவை குறிப்பிடுறீங்க. திருவிழாவுக்கு பிறந்தவங்க நல்லா கோயிலுக்கு திருவிழாவுக்கு பிறந்தவன் சொல்றாரு. அப்ப திருச்செங்கோடு இருந்து நாளைக்கு வர்றான்னு சொன்னா திருவிழாவுக்கு பிறந்தவனா என்ன? இல்ல இங்க இந்த விஷயத்தை அதிகமா பரப்புரை செஞ்சது யாரு? எதனால இது வெளியே போச்சு சார்? அங்க நடந்த பிரச்சனைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தான் ஊர் முழுக்க பிரச்சனை எடுத்தாங்க. முதல்ல செஞ்சது தாமரை யாரு? முதல்ல அந்த பெருமாள் புத்தகத்தை தடை பண்ணுங்கன்னு சொன்னது நாங்க தான். மறுக்கவே இல்ல. பரப்புரை ஆச்சு அது யாரு? அதன் மூலமா அப்படி பார்த்தா இப்ப நீங்க எந்த கருத்துக்கு ஒருத்தர் எதிர்க்கிறது சொன்னா அவன் தான் காரணம் அமைஞ்சவனா? அவன் இப்ப ஜீவன் சார் சொல்றீங்க, நான் உங்களுடைய கருத்துக்கு நான் எதிராக சொல்றேன். இல்ல ரவிக்குமார் பேசுனதுதான் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்ல இப்ப இதுல முக்கியமா ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒருத்தர் தவறான கருத்து சொல்ற காரணத்தினாலே கருத்து சுதந்திரம் தப்பு கிடையாது. அப்ப மனிதனுடைய இயல்பையை நீங்க கொண்டுடுறீங்களே, அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அப்படிப்பட்ட ஒரு குற்றச்செயல்கள் நிகழுமானால் நீங்க கருதுற மாதிரி அது ஒரு குற்றம், இதனால இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதற்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் இந்திய தண்டனை சட்டத்துல இருக்க. சட்டத்தை கையில நம்ம ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னொன்னு நீங்க எடுத்துக்கங்க. ஒருத்தர் ஒரு வரலாற்றை பாக்குறாரு, ஒரு வரலாற்றை சொல்றாரு. தமிழின வரலாற்றை சொல்லும் பொழுது பலரும் பல விதமா சொல்றாங்க. ஆனா எதிர் வரலாறு வருது இல்ல, நீங்க கவனிக்கணும். நான் இப்ப அவருக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த நாட்டுக்கு இந்த கலை நயங்கள் எல்லாம் நன்றாக புரிந்த ஒரு வெள்ளையர் வரும்பொழுது இந்தியா முழுவதும் பயணம் பண்ணி என்ன பண்றாரு அவருன்னா, சிற்பங்களை எல்லாம் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான ஒரு பார்வையெல்லாம் இல்ல. நம்ம மேற்கத்தியதுல மாதிரி அந்த இடைவெளி எல்லாம் விடுறதுல எல்லாம் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுல ஒரு அழகு இருக்கிறதெல்லாம் இவங்க உணரவே இல்லை. அப்படி இப்படின்னு அவர் எழுதினாரு.
அது ஒரு பத்திரிகையில தான் வந்துச்சு. அப்போ அரவிந்தர் அதுக்கு வந்துட்டு ஒரு எதிராக வந்துட்டு ஒரு புத்தகமே போட்டார். அதுதான் வந்துட்டு த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்னு சொல்லி இந்திய பண்பாட்டினுடைய அடிப்படைகள், படைப்புகளுடைய அடிப்படைகள் எங்கிருந்து வருது அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புத்தகமாக ஆச்சு. நான் எதுக்கு அதான் சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப பெருமாள் முருகன் சொல்லப்பட்ட கருத்துக்கு எதிராக இதே இந்த மக்கள் வந்துட்டு அங்க நடந்தது என்ன, அந்த வரலாற்றை நாங்கள் மீளாய்வு செய்கின்றோம் அப்படி சொல்லிட்டு ஒரு விவாதத்துக்கு இன்னொரு புத்தகத்தை கொண்டு வரலாம். இதுதான் அணுகுமுறை. ஆனா ஒரு மனிதனை நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகுது, பொதுவா புத்தக தளத்திலேயோ அல்லது இணையதளத்திலேயோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது, 10 பேர் பயப்படுறான். அதான் நான் சொன்னேன், 95% பேர் பின்னூட்டமே போடுறதுக்கு வரலையே. இந்த வார்த்தைகளை நீங்க போட்டோம்னா ஏதோ ஒரு சமூகத்தையோ மதத்தையோ அரசியல் கட்சியோ எடுக்கவே பயப்படுவாங்க. அதே கலவரம், ஆமா கலவரம் அப்படின்ற ஒத்த சொல்ல நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல கலவரத்தை உருவாக்கக்கூடிய எவர் ஒருவர் எப்படிப்பட்ட இது போட்டாலும் தண்டிப்பதற்கு வந்துட்டு ஐபிசிலே இருக்குது. நீங்க கலவரத்தை தூண்ட இப்ப இதுலயே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னைக்கு கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புல சொல்லுது. அதை நான் எதிர்க்கிறேன். ஆக்சுவலா இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வந்துட்டு பாதிக்கக்கூடிய அளவில் கருத்துக்களை வைக்கக்கூடாது. அது எப்படி? இப்ப இலங்கையை பொறுத்து நான் கருத்து சொல்லக்கூடாதா? இலங்கையும் இந்தியாவும் நட்பு நாடுகள்னு சொல்லிடுச்சு. எம் இனத்தை அடித்த நாடு இலங்கைன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அது எப்படி வந்து தப்பா போகும்? கடந்த காங்கிரஸ் அரசுல இறையாண்மை வழக்கெல்லாம் அப்படிதான் பதிவு அப்படி பண்ண போது அது எப்படி இறையாண்மையை பாதிக்கிறோன்னு உச்சநீதிமன்றம் மாறுபட்டு. ஆனா நீங்க உச்சநீதிமன்றம் வேற மாதிரி பேசியிருக்கு. அப்ப இதுல ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விடயத்தை கொடுக்கக்கூடிய இறுதி மன்றம் உச்ச நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னத்தை பாதுகாக்கணும்னு வரும்போது அதனுடைய பிழற்சிகளை வந்துட்டு நீங்க சட்ட ரீதியா செஞ்சிருங்க. ஆனா நீங்க ஒரு மனிதனையோ அவனுடைய ஒரு படைப்பையோ குறிவைக்கும் போது இப்ப இது எப்படி போய் பதியுதுன்னா, பெருமாள் முருகன் சொல்லிட்டான் ஆச்சா, நீங்க எதிர் இல்ல 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 நான் ஒரு சாதாரண ஒரு பொது புத்தியில இருந்து நான் பேசுறேன். ஒரு பொது புத்தியில இருந்து நான் சொல்லும் போது பெருமாள் முருகன் உறுதியாயிடுச்சு, ஏன்னா இவங்களுக்கு எதிர்கருத்து இல்லை, அப்படிதானே ஆகும். நான் அதை தான் நான் சொல்றேன், மாத்தி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இன்னொரு புத்தகத்தை வெளியிடுங்க ஆதாரபூர்வமா. அதுக்கான வாய்ப்பு வந்துட்டு பெருமாள் முருகனே கொடுத்துருக்கிறதா நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அதே மாதிரி புலியூர் முருகேசனை பத்தி நான் அதே தான் நான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதில்லை. தாலி பிரச்சனை கூட வந்து ஒரு தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது என்ன சொல்லிட்டு போட்டோம். தாலியினுடைய பெருமை அருமை பெருமை எல்லாம் பத்திட்டு நீங்க இன்னொரு விவாதத்தை படுத்திருக்கிறாங்க. நான் அந்த இடத்து தான் நான் சொல்றேன். நீங்க அப்படி வரும்போது தான் என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திரமான விவாதம் நம்மளை மேம்படுத்தும். வந்துட்டு அவங்க தப்பா அவங்க பலப்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நான் கேட்கிறது இப்ப பேஸ்புக்ல இப்ப நம்ம சார் சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஆட்சிக்கு எதிரா அரசுக்கு எதிரா ஒரு வலிமையான கருத்துக்களை ஒரு நாட்டுல பதட்டம் ஏற்படுத்துற அளவுக்கு கருத்துக்கள் பதிவு செய்யற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு அளவுல நீங்க சொல்லுங்களேன், கவனிக்கிற அளவுல அப்படி கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கா? 66A பயன்படுத்துற அளவுக்கு இல்ல, 66A பயன்படுத்துற அளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கறத தாண்டி விமர்சனங்கள், அதாவது இந்த இணையம் வந்ததுக்கு பிறகு, குறிப்பா தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு ஷானவா சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து இன்னைக்கு ஊடகமா மாறி இருக்கான். அது பல்வேறு கருத்துக்கள், ஆயிரம் பூக்கள் மலரட்டும் சொல்ற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய கருத்தை வந்து ஒரு பொது தளத்துல உருவாக்க வைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் வந்து ஊடகம் கொடுத்திருக்கு. அப்ப குறிப்பா வந்து சமூக ட்விட்டர், பேஸ்புக் எல்லாமே வந்து அந்த பெரிய அளவுல கொடுத்திருக்கு. அப்போ அந்த உரிமையை வந்து அவன் பயன்படுத்துறான். அந்த பயன்படுத்தக்கூடிய உரிமையை வந்து அதுல இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை வந்து எல்லாமே வந்து தனி இதுல இது பண்ணல, அதை வந்து முன்வைக்கல, ஒரு பொது தளத்துல வைக்கிறான். எல்லாருமே வந்து விவாதங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கான மாற்று கருத்தும் எதிர்கருத்தும் வந்து எல்லாருமே செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் சொன்ன மாதிரி இப்போ தமிழகத்துல வந்து கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு வந்து அந்த ஒரு அணுகுமுறை வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. இப்போ புத்தகத்தை பத்தி சொன்னாங்க, திராவிட இயக்கத்தை பத்தி மிக கடுமையா விமர்சிச்சு வந்து பி ராமமூர்த்தி, கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆரியமயா திராவிடமயான ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. அதுக்கு அதுல கடுமையான விமர்சனங்கள். திமுக வந்து பாகிஸ்தான், அதாவது திராவிட இயக்கம் தான், திராவிட இயக்கத்தை பத்தின திராவிட மையா ஆரிய மையானா அதுல வந்து திமுக வந்து பாகிஸ்தான் பணம் வாங்குச்சு அப்படிங்கறது உட்பட பல்வேறு விதமான அப்படியான ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு தலையீட்டுக்கு மன்னிக்கணும். அந்த புத்தகத்தை பத்தி விமர்சனத்தை வந்துட்டு ராமமூர்த்தி பெரியார் பண்றாரு. நிச்சயமா அது வந்து பெரிய அளவுல பண்ணி அதுக்கான மறுப்புரையை வந்து கி வீரமணி வந்து ஆரிய மையா உண்மை வரலாறு, திராவிட இயக்கத்தின் உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வினையை வந்து ஒரு மறுப்பாவே கொடுக்கிறாரு. அதனுடைய பீராமூர்த்தியுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றுறாரு. அதன் பிறகு அந்த கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு நீண்டுச்சுன்னா, உண்மை வரலாற்றில் உண்மை உண்டான பேராசிரியர் அருண் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதனால இது வந்து தொடர்ச்சியா வந்து கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய போக்குங்கிற வந்து தமிழகத்துல தொன்று இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த பெருமாள் முருகன் மாதிரியான விஷயங்கள்ல வந்த பிறகுதான் கருத்தால் எதிர்கொள்ள முடியாது, நாங்கள் வந்து சொற்போருக்கு தயாரல்ல மற்போருக்கு தான் தயாராகும்ன்ற ஒரு குறிப்பு ஒரு குழு
வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த பெருமாள் முருகனுக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆனா தமிழகத்துல வந்து அந்த Facebookல வந்து கமெண்ட் கொடுக்கறாங்க. இந்த சட்டம் வந்த பிறகு இன்னமும் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து திமுக தலைவருடைய வெப்சைட்ல நீங்க இந்த Facebookல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கருத்துக்களும் உருவாயிட்டு தான் இருக்கு. சோ அதையும் அவங்க அனுமதிக்கிறாங்க. ஆக கருத்து சொல்றதுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு, இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சட்டங்கள் வந்து யாரு இது இனிமே பயன்படுத்த போறாங்கிறது தான் முக்கியம். குறிப்பா வந்து இந்த மோடி அரசு வந்ததுக்கு பிறகு அப்படிங்கறத இப்போ அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா ரவிக்குமார் சார், நான் இன்னொன்னு இப்ப இந்த அருணனுக்கும் மணிக்கணும் ராமூர்த்திக்கும் வீரமணி அவர்கள் நடந்ததை சொன்னாங்க. அவர் ஒரு உபயோகித்ததெல்லாம் பெரியார் திடல்லையே பெரியாருக்கு எதிரான திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு நூலை வெளியிட அனுமதி தந்தாங்கிறாங்க. ஏன் நீங்க வந்து அதே அனுமதியை நான் கேட்கிறேன். சொல்லுங்க. வீரமணி ஐயாவுடைய சொத்து மன்னிக்கணும் பெரியார் இல்ல அது நடிகர் ராதாமன்றம், நீங்க அதுல தாராளமா நீங்க கேட்கலாம். ஆமா, அங்க போய் எல்லாத்துக்குமே இல்ல அங்க போய் நாங்க கமர்ஷியலான ஒரு இடம், அதான் வாடகை தானே. ஆமா, அது வாடகை சம்பந்தப்பட்ட விவகாரம் தான் அது. அங்க நாங்க நிச்சயம் அனுமதி கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க அங்க நிகழ்ச்சி நடத்த தயாராவே இருக்கிறோம். இந்து முன்னணிக்கு இந்து மக்கள் கட்சி கிடையாதுன்னு ரூல் வச்சிருக்காங்களா என்ன? கொடுக்க மாட்டாரு சார். நீங்க இருந்தாலும் ஜீவன் சார் சொன்னதுனால நான் வந்து இப்ப தாலி இருக்க போறாரு வீரமணி. சரி சரி, வீரமணி என்ன பண்ண போறாரு? தாலி இருக்கிறார். தாலி கலட்டும் தான் சொல்றேன். அது தாலி அறுப்புனா நீங்க வருதுயா, அது நிறைய பேர் கேட்டதுக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஏதோ அகற்றும் அப்படின்னு அவங்க போட்டது. இன்னொன்னு நான் சொல்ல வரேன், நான் வந்துட்டு திராவிடர் கழகத்துல இருந்து அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் தாலி கட்டினேன். அதையும் பெரியார் இயக்கம் ஏற்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வார்த்தை என்பது தமிழுக்கும் சிறப்பு, நம்மளுடைய சமூகத்துக்கும் சிறப்பு. அப்படி அறுக்கிறதுன்றதுலாம் அவர் வந்து இந்த செயின் திருட மாதிரி சொன்னீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். தாலி கலட்டுறாங்கன்னு வச்சுப்போம், தாலி அகற்றும்னு வச்சுக்கிட்டோம். ஏன் ஒரு குறிப்பிட்ட இந்துக்கள் புனிதமா நினைக்கக்கூடிய, தமிழர்கள் புனிதமா நினைக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் நீங்க டச் பண்ணி பாக்கல. அதத்தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க மறுப்பு கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. நான் அவர் என்னைக்கு தாலி கலட்டக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய அதே தினத்துல நான் ஒரு 1008 சுமங்கலி பூஜை நடத்துறதுக்கு ஜீவன் சார், ஐயநாதன் சார் போன்றவர்கள் எல்லாம் சொன்னவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நான் அந்த பெரியார் திடல்ல அனுமதி கேட்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் இப்ப சங்கர மடத்துல வந்து இதற்கு அந்த தாலி அறுப்பு போராட்டத்துக்கு அனுமதி நீங்க கொடுத்துருவீங்களா? ஏங்க சங்கர மடம் வாடகைக்கு போற இடமா? இல்ல இல்ல, நடிகர் வாடகைக்கு போற இடம் சொல்லி வாடகைக்கு போற இடம்ன்றது நீங்க சொல்லிட்டு அப்புறம் அவரை சொன்னீங்கன்னு சொல்றீங்க. பொதுமன்றம் யாரு கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. சங்கர மடம் பொதுமன்றம் கிடையாது. இல்ல அது கிடையாது. சங்கரமடம் என்னைக்குமே ஆவாது. அப்படி கேக்குறது மட்டத்துக்காரன் போய் கேளுங்க, ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அங்க பேர் கேட்க நடத்தலாம்ல. தாலி அகற்றும் விழா இல்ல, ஒரு நிமிடம், தாலி அகற்றும் தாலி அகற்றும் விழா இருக்கு, அதுக்கு மாத்திரம் நீங்க சுமங்கலி விழா நடத்துறீங்களா? அதுக்கு எந்த திராவிட கழகமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா? யாரு மிக முக்கியமா இடதுசாரிகளோ இதை நடத்தக்கூடாது அனுமதி மறுக்கணும்னு கேட்டிருக்காங்களா? இந்த கருத்தை இப்ப நான் சொல்றேங்க, இந்த கருத்தை வந்து இப்ப சொல்றேன். தீகாவுடைய மண்டலத்துல நான் கேட்கிறேன், அனுமதி கொடுக்கட்டும், அப்புறம் பாப்போம். அதாவது நீங்க மீண்டும் நீங்க கேட்கிறது நடத்தவே கூடாது என்பது. இப்ப நீங்க அனுமதி இடத்துல நடத்த வைங்க, அப்புறம் வந்து இந்த விழாவில வீரமணியை அவர் மனைவியை கலந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க அதாவது இதுதான் நீங்க விருப்பப்பட்டு வருவர்களை வந்து அழைக்கக்கூடியதான் நிகழ்வு. நீங்க விருப்பப்பட்டு அழைக்கிறீங்க, அது அப்படி இல்ல, அவங்களா விருப்பப்பட்டு வர்றதுதான் தவிர. நீங்க கேட்டதுனால நான் பெரியார் அனுமதி கேட்கிறேன், பெரியார் திடல் அனுமதி கேட்கிறேன். நிகழ்ச்சி கொடுத்தா அவருக்கு நன்றி, இமேன் டிவிக்கு நன்றி. இல்ல எனக்கு அனுமதியை ஏத்துக்கிறது அல்லது மறுக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உண்டா இல்லையா? அதையும் அவருக்கு இருக்கு. ஏன்னா சில திருமணங்கள்ல நான்வெஜ் போடுவீங்கன்னா வேணாம்னு சொல்லக்கூடிய திருமண மண்டபங்கள் இருக்கு. அத போய் நீங்க வந்து அப்ப நான்வெஜ் சாப்பிடுறீங்க. தாலியை கலட்டக்கூடிய மதிப்பிற்குரிய மாணமிகு வீரமணி ஐயா அவர்கள்
மற்ற மதத்தை வந்து விமர்சிக்க தயங்குறது ஏன்னு கேக்குறேன். இதுவரை எந்த இல்ல அது வேற விஷயம். என்னுடைய கேள்வி நான் கேட்கிறேன். என்னுடைய சுதந்திரம் இருக்கு. எந்த மதத்தை அவங்க விமர்சிக்கல? முஸ்லிம் மதத்தை கிறிஸ்தவ மதத்தை விமர்சிக்க மறுக்கிறாரு. இஸ்லாமியர்கள் அவங்க விமர்சிச்சதே இல்ல, நூல் போட்டதே இல்ல. இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில கொச்சப்படுத்தும் விதமாக ஏதாவது பண்ணி கொச்சைப்படுத்தணும் ஒருத்தவங்களை. அதைத்தான் கேட்கிறேன். நீ மத்தவனை மத்த கொச்சப்படுத்துறதுக்கு தேங்குறல, ஏன் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிற? எனக்கு தெரிந்து எல்லா மதத்தையும் தொடர்ந்து இடதுசாரிகளும் சரி மதம் மக்களுக்கு புதிய தலைமுறை அவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. விடுங்க, புதிய தலைமுறைக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் பேசுறாரு, நாங்க தாலி அகற்றும் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி. அவங்க இதை ஆரம்பத்துல இருந்தே செய்யறதான, புதிய தலைமுறைக்கு அப்புறம் அவங்க செய்யல. அதைத்தான் கேட்கிறேன். இப்ப வந்து ஏன் புதுசா நீங்க பண்றீங்க? இல்லையா ஒரு தொண்டு தொட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு கல்யாணத்துக்கு சாதாரண புரோகிதர் வந்து ஒரு 2000 3000 5000 செலவாகும். இந்த சம்பந்தம் பண்றாராங்கிறீங்க. ஏன் சார் என்னுடைய கருத்து சொல்லுங்க. இதுக்கு புரோகித முறையை பற்றி எல்லாம் நம்ம யாருமே இல்லங்க. இந்த நாத்திக புரோகிதர்களை நான் சொல்ல வரேன். இந்த நாத்திக புரோகிதர்கள் போறாங்கல்ல, அதாவது அவங்க என்ன சொல்லுவீங்க? பெரியார் திடலை பொறுத்தளவுல அந்த அரங்கம் எதுக்கு கெட்டப்பட்டதுன்னு பார்க்கணும். அரங்கம் கெட்டப்பட்டது, பெரியார் திடல் அரங்கம் கெட்டப்பட்டது பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எல்லா இடமும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தான் நடத்த முடியும், அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துவதற்கான ஒரு பொது மேடை இது. யார் வேண்டுமானாலும் வந்து பயன்படுத்தி கொடுங்கள். மதம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வந்து பயன்படுத்தி கொடுங்க. நாங்கள் மதம் இல்லை என்று சொல்லுகிறோம் பெரியார் திடலில், ஆனால் மதம் உண்டு, கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட மன்றம் எம்.ஆர். ராதா மன்றம். இன்றைக்கும் இவர்கள் சொல்லுகிற இந்து சமூகத்தினுடைய வைதிக முறைப்படியிலான திருமணங்கள் அதே மன்றத்தில் நடக்கிறது, எம்.ஆர். ராதாவின் பெயரில் நடக்கிறது. கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள் நடக்கிறது, இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எல்லா மத நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்கிறது. மதமே கூடாது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறது. அதனால நீங்க மக்களும் வந்து கண்காட்சி இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவைன்னா எதற்கு தேவை என்று நீங்க அவர்கள் அணுகுனா அவர்கள் சொல்லுவார்கள் பதில். அதுதான் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, பெரியார் இயக்கம் வந்து ஏன் வந்து இந்துக்களை மட்டுமே விமர்சிக்கிறாங்க என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அது முதல்ல தவறு. இந்துக்களை மட்டும் விமர்சிக்கல, பெரியார் இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சிகளிலே போய் கலந்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில் என்ன பேசியிருக்கிறாருங்கிற வரலாற்று தொடர் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். நீங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பரதா போடுறீங்க என்று சொல்லி அந்த பரதா முறையை அவருக்கு முரண்பாடான கருத்தை இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே பேசியிருக்கிறார், பதிவு இருக்கிறது. கூத்தாநல்லூர், தஞ்சை மாவட்டம் கூத்தாநல்லூர் ஒரு இடத்துல மீலாது விழா, நபிகள் நாயகம் பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலேயே போய் அவன் வந்து சிலையை நிக்க வச்சு கும்பிடுறான். நீ வந்து தர்காங்கிற பேர்ல மனுஷனை படுக்க போட்டு அடக்கம் பண்ணி கும்பிடுற, உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் வந்து கந்தூரி எடுக்கிறான், நீ கந்தூரி எடுக்கிற, அவன் வந்து ஊர்வலம் எடுக்கிறான், அவன் சப்பரம் முழுக்க முழுக்க அவன் காசிக்கு போறான், நீ ஹஜ்ஜுக்கு போற, இப்படியே பேசுறார். இப்படியே பேசிய பதிவு இருக்கிறது. அப்போ அது என்ன இப்ப பெரியாருக்கு பிறகு ஒருவேளை பெரியார் அவ்வளவு தீவிரமா பேசினாரு. ஒரு நிமிஷம், பெரியாருக்கு பிறகு வீரமணி உடனே குளத்தூர் வந்து இவங்க எல்லாம் அந்த கருத்தை மாற்றி பெரியார் பேசிய தவறுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்து சால்ஜாப்பா அப்படி பேசிட்டு இருக்காங்களா? இல்ல. அந்த கருத்து தான் இன்றைக்கு பெரியார் இயக்கத்தினுடைய கருத்து. ஆனால் இவர்கள் கேட்கறதுல ஒரு கேள்வி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா, நியாயம்ங்கிறத விட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் இந்துக்களை மட்டும் இந்துக்களை மட்டும் ஏன் விமர்சிக்கிறாங்க? அவங்க ஏன் மத்த மதத்துல விமர்சிக்கலங்கிறதுல இவர்கள் இந்துக்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. வீரமணியோ குளத்தூர்மணியோ விடுதலை ராசேந்திரனோ இவர்களெல்லாம் யார்? பெரியார் ராமசாமி அவர் பேரு. அப்போ இந்து மதத்திலிருந்து அவர்களுடைய சொந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளில் அவர்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. அந்த முரண்பாட்டிலிருந்து வெளியே வந்து அவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார்கள். அப்ப நீ அவர்கள் சொந்த மதத்திலிருந்து வெளியே வந்து அதில் இருக்கிற அபத்தங்களை கேள்வி சர்டிபிகேட்ல இன்னமும் சுதந்திரம் இந்து மதத்துல இருக்கு. அது நீங்க சொல்லுங்க பதிலா. சுதந்திரமா பதில் தான் நீங்க சொல்ல தவிர நாத்திகவாதிகளுக்குள்ள ஒரு உயர்ந்த மதம் இந்து மதம். நீங்க சொல்ல வேண்டியது அந்த பதில் தான். அப்போ நீங்க உடனே போய் நீங்க முஸ்லிம் வம்புகளுக்கு இல்ல, நீங்க கிறிஸ்தவ வம்புகளுக்கு நான் ஒரு விஷயம் உடன்படுறேன். பெரியார் பேசிருக்காருல, பரதாவை அவுத்து போடுங்கன்னு கலட்டுங்கன்னு சொல்லிருக்காருல, அந்த போராட்டத்தை சேர்த்து நடத்துங்க. தைரியமான நபர். பெரியார் இயக்கத்தில்
இருக்கிற பெண்கள் அப்படியே முஸ்லிம் பெண்கள் இருந்தா அவங்க பரதா இல்லாம இருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் இந்துக்கள் தானே இருக்கீங்க. யார் பங்களிப்பு யார் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தானே போவாங்க. நம்பிக்கை எப்படி திராவிட கழகத்துல இருப்பாங்க? அப்புறம் உங்க கேள்விக்கே பொருள் இல்லல்ல. நான் பெரியாரோ சுயமரியாதை சமூக நீதிக்கா பேசுவேன், இடஒதுக்கீட்டுக்கா நான் பேசுவேன். பெரியார் கடவுள் மறுப்பு மட்டும் பெரியார் கொள்கையா? கடவுள் மறுப்பு மட்டும் பெரியார் பின்னாடி பெரியார் இடஒதுக்கீட்டு எத்தனையோ கொள்கை அவர் இருக்கட்டும். தாலியை பத்தி பேசக்கூடிய வீரமணி ஏன் பரதா பத்தி பேச மாட்டேங்குது கேக்குறதுக்கு அவர் இயக்கத்துல பரதா போட்டவங்க இருந்தா பேசுவாரு. சொல்லுங்க, அவர் இயக்கத்துல பரதா போட்ட சொல்ல போறாரு. அவர் சொல்லக்கூடிய திகாக்காரர்கள் திராவிட கழகத்துக்காரர்கள் அந்த சிந்தனை கலட்டுறாங்க. நீங்க ஏன் கட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப அவங்க கலட்டுறாங்க. இனிமேல் சொல்லட்டுங்க, தைரியமா சொல்லட்டுங்க. திகாவுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் அவருடைய திமுக இருக்கிறீங்க. திமுக டிஃபரெண்ட் ஆயிருச்சு. இருக்கட்டுங்க, திகாவை வந்து நம்ம அந்த கண்ணாடி வச்சுதான் தேட வேண்டியிருக்கு. அவர்களே ஒரு சின்ன குழு தான், அது வேற விட்டுருவோம். இவங்க தைரியமா சொல்லட்டும், தாலி கட்டிய இந்துக்களுடைய, நான் சொல்றேன் இந்துக்கள் அவங்க ஒரு சின்ன அவங்க பிரச்சனை எதுக்கு நீங்க இவ்வளவு விமர்சனம் ஏற்படுத்துறீங்க? அவங்க தான் தமிழ்நாட்டுல இல்லங்கிறீங்க. கண்ணுக்குள்ள ஒரு தூசி சின்னதான் உறுத்தல, பல்லுக்குள்ள ஒரு தேங்காய் துருவல் உறுத்தல, உறுத்துது. ஆனா திராவிட கழகம் உங்களை உறுத்துது. ஏன் விமர்சனம் பண்றேன்னு கேக்குறேன். அவருக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு உரிமை இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிர்க்க உரிமை இருக்கா இல்லையா? ரொம்ப அபத்தமான வாதங்கள் இதெல்லாம். என்னன்னா, பெரியார் இயக்கத்திற்குள் பர்தா போட்ட முஸ்லிம் பெண்மணிகள் வரவே மாட்டார்கள். முதல்ல கிறிஸ்தவர்களும் வரமாட்டார்கள். ஆதரவு வந்தவர்களை கழட்ட தாலி கட்டியவர்கள் இன்றைக்கு தாலியை கழட்டுகிறார்கள். அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த இயக்கத்தில் இருக்கிறவர்கள், பெண்களுடைய உரிமையின் அடிப்படையில். ஆமா, அதனால அதையும் இதையும் முதல்ல முடிச்சு போடுறது தவறு. அதை வந்து அதுக்கு ஒரு விளக்கமா கண்டிப்பா நான் அப்படியே நிறைவு கருத்து உங்கள்கிட்ட நிறைவு கருத்து நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப நீங்க இந்த விஷயங்களை தாண்டி இப்ப இந்த பொதுவா இந்த 66A பிரிவுல இன்னொரு விஷயம் நடந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்து கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இந்த விஷயங்களா விடுங்க, அதுக்கு இந்துத்துவ மதவாதம்லாம் இல்ல. அது சும்மா ஒரு பசங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து மது அருந்துற பழக்கத்தையும், அப்புறம் வந்து அவர் ஆங்கில உச்சரிப்பு அவருக்கு சரி இருக்கிறாது, அவருக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற தகவல் தொழில்நுட்ப வசதிகளுக்கு தெரியாது, இதையெல்லாம் வைத்து ஒரு தலைவரை ஒரு இயக்கத்தை வந்து எப்ப பார்த்தாலும் கொச்சைப்படுத்தி அந்த விமர்சிக்கிற டோனை வச்சே பாரு அவங்களாம் பெரிய அரசியல் உணர்வாளர்கள் இல்லைன்னு தெரியுது. அப்படியே கிண்டல் பண்ணி அவர் படத்தை போட்டு இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அவருடைய ரெப்புடேஷன்ங்கிற அந்த இதை வந்து சீர்குலைக்கிற விஷயம் தானே. அவர் கமிஷன் ஆபீஸ் போனதையும் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இதை தணிக்கை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க. நிச்சயமா, அதாவது ஒரு விஜயகாந்த் என்பவர் ஒரு முக்கியமான தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அவரை வந்து தொடர்ச்சியா வந்து விமர்சிக்கிறாங்க. எந்த ஒரு மனிதருமே எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி அவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. கார்ட்டூனிஸ்ட் சங்கரை வந்து நேரு என்ன சொன்னார்னா, என்னை கூட மிச்சம் வைக்காது அப்படின்னாரு. எல்லாரையும் வந்து விமர்சிக்கிறான், எல்லாருக்கான ஒரு அந்த விமர்சன உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அந்த விமர்சனத்தை பொது தளத்தில் இருக்கிறப்போ அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்களா தான் அவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் அதாவது அந்த விமர்சனங்களை வந்து ஒரு எல்லை மீறும் போது அதற்கான சட்ட பாதுகாப்பு இங்க ஏற்கனவே வந்து அவதூறு வழக்கு அது மாதிரி இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை வந்து அதையும் தாண்டி 66A வந்து இணையம் அப்படிங்கிறப்போ வர்றப்போ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களே இருக்கிறப்போ அவங்க வந்து அதாவது அவங்கள வந்து ஒரு எதிர்ப்பு எப்படி சொல்றது, ஒரு காழ்ப்புணர்வின் காரணமா வந்து யார் மேல அவங்க வழக்கு தொடுக்க முடியும். அந்த அதற்கான பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 66A இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் இதுக்கான மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இது இந்த 66A வந்து ரத்து பண்ணிட்டதுனாலயே யார் வேணுமாலும் யாரை வேணுமாலும் அவதூறா பேசலாம் அப்படிங்கறதுக்கான அர்த்தம்னு இந்த தீர்ப்பை நம்ம புரிஞ்சுக்கவே கூடாது. அதையும் தாண்டி எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய சுய கட்டுப்பாடு நாகரிகம் அப்படிங்கறத அடிப்படையில தான் அதை பேசணும். ஆனா நீ அதற்கு கூட நீ வந்து இந்த வகையில தான் பேசணும், நீ என்ன விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் தவறு அப்படிங்கிற தவிர ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய கட்டுப்பாடு அடிப்படையில தான் வந்து பேசணும். யார் வேணா எது வேணா பேசலாம், அதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம் நாங்க சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கருத்தை வந்து நாகரிகமான முறையில வெளிப்படுத்தணுமே தவிர அதுதான் வந்து பொறுப்பே தவிர அதிகாரத்தின் துணை கொண்டு சட்டத்தின் துணை கொண்டு அவனுடைய கருத்தை நெருக்க கூடாதுங்கிறது இந்த பதிவு. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மேற்கு வங்கத்துல கூட நிறைய கார்ட்டூனிஸ்டுகள் ஊடகங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய கருத்து இந்த விவகாரத்தில். முதல்ல இந்த ஆட்சிக்கு வந்துட்டவுடன் அதிகார பலம் பெற்றவுடன் மனிதர்களை வந்துட்டு சட்டத்தை போட்டு வளைக்க முற்படக்கூடாது.
மனிதன் ஒரு சுதந்திர படைப்பு. அவனுக்கு மட்டும்தான் தான் நினைக்கிறத இன்னொரு மனிதனிடமும் சமுதாயத்திடமும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை வந்துட்டு இவங்க சட்டம் போட்டு முடக்கிட்டு சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையது அல்ல. சட்டம் என்பது மக்களுக்காகத்தானே ஒழிய மக்களுக்காக சட்டம் என்பது இருக்கக்கூடாது. இன்னொன்னு, எதுவா இருந்தாலும் வாழ்வியலுக்குள் அத்துமீறுவதாக இந்த சட்டம் இருக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, அவனுடைய இந்த நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ தேசிய இனங்கள், அதுல எவ்வளவோ உட்பிரிவுகள்லாம் இருக்குது, எப்படியோ வாழ்வாங்க. எந்த ஒரு சட்டத்தையும் போட்டுக்கிட்டு அது இங்க வந்துட்டு கிடா வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்ப பாருங்க, ஜல்லிக்கட்டை தடுக்கிறாங்க. இது அனைத்தும் அவர்களுடைய வாழ்வியலின் மீதான அத்துமீறலே. இந்த அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது, மக்களும் அத்துமீறல் நடத்தும் பொழுது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மை தனிமனித தாக்குதல் தொடர்ச்சியா தேசிய இன தாக்குதலாகவும் மாறும். நிச்சயமா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, கருத்து சுதந்திரம் அப்படின்றத வந்துட்டு யார் அந்த வரையறையை நிர்ணயிக்கணும்னு சொல்லும் பொழுது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. நீதிமன்றம் தான் என்று சொல்லும் பொழுது அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பது புலனாகிறது. கண்டிப்பா. உங்களுக்கு நிறைய கருத்து சுருக்கமா. எழுத்தோ பேச்சோ சமுதாயத்திற்கு நல்லது விஷயமாக பயன்படக்கூடிய வகையில இருக்க வேண்டும், மற்றவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும், சமூக அமைதியை கெடுக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிறைவு கருத்து. சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் தவறான, அவதூறான, காழ்ப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பதிவு செய்கிறார்களா என்றால் பதிவு செய்கிறார்கள். அது என்ன காரணம்னு பார்க்கணும். இது ஒரு புதிய வடிவம், இதுவரைக்கும் இந்த சமூகம் அறிந்திடாத வடிவம், ஒரு புதிய வடிவம் அவன் கைக்கு கிடைத்திருக்கிறது. முதல்ல அதுக்கு அந்த பேலன்ஸே அவனுக்கு வரல இன்னும். ஏற்கனவே நம்ம இந்த புறம் பேசக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கிறது சமூகத்துல பல மட்டத்திலையும் பார்க்க முடியும். திண்ணை பேச்சு அப்படிங்கிறது அப்படியே வளர்ந்திருக்கிற ஒரு சமூக அமைப்பினுடைய ஒரு தொழில்நுட்ப வடிவம் தான் Facebook. அப்போ அது இங்கேயும் எதிரொலிக்கத்தான் செய்யும். அப்போ எல்லாரும் அரசியல் புரிதல் உள்ளவர்களாக, அறத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். சமூகத்துல ஒரு 10 பேர் தான் ஊர்ல நல்ல மனுஷன், யாரை பத்தியும் தவறா பேச மாட்டார் அப்படின்னு நீங்க காட்ட முடியும்னா ஒரு 10 பேர் தான் காட்ட முடியும். மீதி 80 விழுக்காட்டுக்கு மேல குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க எல்லாரும். அதே தான் இங்கேயும் நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ ஆனால் அதற்காக சட்டத்தை கொண்டு இப்போ ஊர்ல புறம் பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் போய் சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஊர் வாயை மூட முடியாது. அப்ப பேஸ்புக்கும் அதுதான். இதில் அவரவர் தான் சுய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். நாம் வைக்கக்கூடிய கருத்து என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது, அது யாரை பாதிக்க போகிறது. கண்டிப்பாக ஒரு அரசோ கட்சியோ அதை கட்டுப்படுத்தும் போது விளைவுகள். அதனால சுய கட்டுப்பாடு அவசியம். அது சமூக பொறுப்பு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. அதோடு அவர்கள் செயல்பட வேண்டும். கண்டிப்பா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த 66A பிரிவு சட்டத்தில் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்தில் படைப்புரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, அரசு ஒவ்வொரு காலத்திலும் அதற்கு சாதகமாக சில சட்டங்களை போடுவதும், அதை எவ்வாறு இங்கு உள்ள ஆளுமைகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள், கடந்த காலத்தில் முழுக்க எதிர்த்தரவுகள், எதிர்கருத்துகள் வந்தபோது கூட அவர்கள் கருத்தால் எதிர்கொண்ட விதம் எவ்வாறு இருந்தது போன்ற வரலாற்று தரவுகளுடன் இந்த விவாதம் மிக சிறப்பாகவே அமைந்தது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த எழுத்தாளர், விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ராம ரவிக்குமார் அவர்களுக்கும், எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.